வணக்கம். ஜோ பக்தி ஒலி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப விளக்குகள் வீட்டுக்குள்ள ஏற்ற குத்து விளக்கு நான் எல்லா இதுலயுமே சொல்லுவேன். குத்து விளக்கு ரொம்ப வலிமையானது. ஏன்னா, நம்ம மகாலட்சுமியாக நம்ம வீட்டில் வரக்கூடிய மருமகளை லட்சுமி கடாட்சத்தை குத்து விளக்காக தான் பாவிப்போம். அவள் வீட்டுக்குள் ஏற்றுவது முதல்ல குத்து விளக்க தான் ஏற்றுவதாக இருக்கும். அதனால விளக்குகளில் குத்து விளக்கு ரொம்ப விசேஷமானது. அதே மாரி காமாட்சி விளக்கும் விசேஷம் இல்ல. காமாட்சி விளக்கும் விசேஷமானது. அது நம்மளுடைய சொத்து சுகங்களை ஆதரிக்கும் விதமாகவும், மகாலட்சுமி அம்சத்துக்குரிய வீட்டின் பெண்கள் நிலை உயர்வு குடுக்கக்கூடியது குத்து விளக்காகவும் இருக்கிறது. அதனால நம்ம குத்து விளக்கு ரொம்ப விசேஷமாக நம்ம ஏற்றுவது ரொம்ப மிக 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 பெரிய விசேஷம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதை விட மிகப்பெரிய விசேஷம் என்னன்னா, மாட விளக்கு. நம்ம ஆன் ஆன் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, வீடு கட்டினாலே முதல்ல மாட விளக்குக்குன்னு ஒரு வீட்டு முன்னால ஒரு இடம் ஒதுக்கிட்டு தான் வீடு கட்டுதலே ஆரம்பிக்கும். மாட விளக்கு இல்லாத வீடுகளே கிடையாது அப்படிங்கலாம். இந்த மாட விளக்கு இருக்கும் வரைக்கும், மாட விளக்கு இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டில் எந்த சண்டை சச்சரவு பெரிய கூட்டு குடும்பமா இருப்பாங்க. ஒற்றுமை நல்லா இருக்கும். சண்டை சச்சரவுகள் அளவுகள் குறைஞ்சுகிட்டே இருந்துச்சு. ஏன்னா வெளி உள்ளவங்களோட பார்வை தோஷங்கள் அந்த மாட விளக்குடைய விளக்கு எரித்து விடும். அதனால நம்மளுக்கு மாட விளக்கினுடைய பவர் நமக்கு வலிமையாக இருந்தது. தோஷம் அதாவது கந்திஷ்டி மத்தவங்களுடைய பார்வைகள்னால குடும்பம் சண்டை சச்சரவுகளால் பிளவுபட்டு ஒரு சொத்துக்காகவும் ஒரு அறியாமையில் இந்த மாயைக்குள்ள மாண்டுகிட்டு இருக்கிறோம். அப்போ பந்தபாசத்துடைய அறியாமையே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. பந்தபாசத்துடைய ஒரு அற்புதமான ஒரு பாசம் அங்க கிடைக்குது. மாமா, அத்தை, சித்தி, சித்தப்பா அந்த பாசத்துடைய உறவுகளே நம்ம தெரியாம ஆயிட்டோம் மாட விளக்கு அழிவினால். இந்த மாட விளக்கு இருக்கும்போது நம்ம வீட்டில் உறவுகளும் அக்கம் பக்கத்தினரும் நல்ல வீட்டுக்குள்ள போய் நல்லா அந்யோன்யமாக இருந்தோம். ஒருத்தர் வீட்டுக்கு ஒரு உதவினா எல்லாருமே உதவி செய்வாங்க. கல்யாணம் என்று எடுத்துக்கொண்டோம்னா அந்த காலத்துல எல்லா உறவினர்களும் ஒன்று சேர்ந்தாதான் கல்யாணமே பண்ண முடியும். ஏன்னா அப்ப மிஷினரி கிடையாது. அரிசி புடைக்கிறதுக்கு ஒரு ஆள், அரிசி குத்ததுக்கு ஒரு ஆள், காய்கறி நறுக்கிறதுக்கு ஒரு ஆள், விறகு வெட்டதுக்கு ஒரு ஆள் அப்படி சொல்லிட்டு எல்லா காரியமும் ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க மட்டும் செய்ய முடியாது. எல்லாரும் ஒன்று கூடி அந்த கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணி நடத்துவாங்க. ஆனா இப்ப அப்படி இல்ல. அதனால இது என்ன ஆகுதுன்னா மாட விளக்கு தன்மை அழியும் போது நம்மளுடைய பாச பந்தங்கள்லாம் அழிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ மாட விளக்கு இருக்கும் வீட்டில் ஒரு சரி வெளியில உள்ளவங்க தான் நம்ம அத்தை மாமா சித்தி தான் நம்ம பந்த பாசம் அடையிறதுன்னா வீட்டுக்குள்ள உள்ள அம்மா அப்பா கூட டைவர்ஸ் அளவிற்கு வருது. ஒருத்தர் ஒற்றுமை இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ளேயே இடையில சண்டை வருது. அம்மா பிள்ளைகளுக்கு கூட சண்டை வருது. இந்த மாதிரி ஒற்றுமை இல்லாத அட்ஜஸ்ட்மெண்டே பண்ண முடியாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்ப இந்த மாட விளக்குங்கிறது வெளிப்புறத்துடைய பார்வைகளின் தோஷத்தை நீக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியாக இருக்குது. அப்போ இந்த மாட விளக்கு இப்ப நிறைய பேர் சொல்றாங்க ரெட்டையா வைக்கலாமா ஒத்தையா வைக்கலாமா அப்படிங்கிற நிறைய சந்தேகம் இருக்குது. ஆதி காலத்தில் ஒத்த விளக்கு இருந்தாலும் ஒரு மாடக்குழி வைத்து கூட விளக்கு ஏத்திருக்காங்க. அதுவும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தது. ரெண்டு மாடக்குழி அதாவது ரெண்டு பக்கமும் வச்சு ஏத்திருக்காங்க. ஆனா இங்க ஒத்தையா ரெட்டையாங்கிறதெல்லாம் கணக்கு கிடையாது. ஒற்றை குழி வச்சாலும் அது வலிமையானதுதான். ரெண்டு குழி வைக்கிறதும் தப்பு இல்லை. நம்ம ஏன் ஒத்த குழி வச்சால் ஏன் தப்பு இல்லைன்னா நம்மளுடைய மனிதனுடைய ஒளி தத்துவம் பாத்தீங்கன்னா ஒண்ணுதான். நம்மளுடைய மனிதனுடைய ஒளி ஒண்ணுதான். உயிர் போச்சுன்னா நம்ம உடம்புல இருந்து 4-5 ஒளிகள்லாம் வெளியே வராது. ஒரே ஒரு ஒளி நம்ம கிட்ட இருந்து தீப சுடராக வெளியேறி இறைவனுடைய பாதத்தில் சேரும். இதுதான் உண்மை. அது அந்த இறைவனுடைய பாதத்தில் சேரும் அந்த ஒளி அந்த ஒளியினுடைய தன்மை அளவு ஒரு சில பேருக்கு நல்லா பிரைட்டா இருக்கும், சில பேருக்கு கொஞ்சம் டிம்மா இருக்கும். அந்த மாதிரி ஒளியினுடைய அளவு அவங்களுடைய பாவ புண்ணியத்துக்கு தக்கன அந்த ஒளியுடைய அளவு இருக்கும். அவ்வளவுதான். ஆனா ஒரு ஒளி தான் இருக்கும். அப்போ நம்ம வீட்டில் ஏற்றக்கூடிய விளக்கும் சரி, மாடக்குழி விளக்கும் சரி ஒற்றையாக இருப்பதில் தவறு ஏதும் கிடையாது. அதே சமயம் பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு 2 வேணும். அதாவது சிவன் பார்வதி இரட்டையர்கள், விஷ்ணு பெருமாள் இரட்டையர்கள் அப்படிங்கிற கணக்குலாம் இதுல கிடையாதுங்க. இது கணவன் மனைவி இது கணவன் எப்பவுமே விளக்கு ஏற்றுறது கிடையாது. ஒரு ஆண் விளக்கு ஏற்றுவது கிடையாது. பெண் தான் விளக்கு ஏற்றுவாள். பெண் விளக்கேற்றும் போதுதான் அந்த வீட்டில் ஐஸ்வர்யங்கள் கூடும். மனைவியினுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். செல்வ நிலை பெருகும். என்னைக்கு ஒரு ஆண் விளக்கேற்றினாரோ வீட்டில் அந்த வீட்டில் பெண்கள் ரொம்ப டம்மியா இல்லாட்டா சோர்வா இல்லாட்டா உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களாக இல்லாட்டா அவளால் ஒரு சோம்பேறியாக அந்த குடும்பத்தை நிர்வகிக்கும் தன்மை இழந்தவளாக இருப்பாள். அதனால பெண் விளக்கேற்றினாதான் அந்த குடும்பத்தை நிர்வகிக்கும் தன்மையுடன் ஆரோக்கியத்துடன் இருக்க முடியும். ஆண் விளக்கேற்ற கூடாது. அதனால ஆண் பெண் அப்படிங்கிறது விளக்கில் கிடையாது. எல்லாம் ஒரு விளக்கு தான். ஆணுக்கு ஒரு விளக்கு பெண்ணுக்கு ஒரு விளக்கு எல்லாம் கிடையாது.
எல்லாத்துக்கும் சேர்ந்த ஒரு விளக்கு பெண் ரூபமாக தான் எடுத்திருப்போம், பெண்ணாக தான் பாவிப்போம். அதனால் ஒற்றை விளக்கு ஏற்றுவதில் ஒரு தவறும் கிடையாது. ஒற்றை விளக்கு ஏற்றலாம். அதே சமயம் பாத்தீங்கன்னா மாட விளக்கும் ஒற்றை விளக்கு ஏற்றலாம். இந்த மாட விளக்கு ஏற்றுவதற்கு முன்னால் எப்படின்னா, முதலில் வீட்டில் முத்தம் தொளிச்சுட்டு, வீட்டில் முற்றம் தொளிச்ச தண்ணிய சிறிது தண்ணிய அப்படியே எடுத்துட்டு வந்து பூஜை அறை வரைக்கும் தெளிச்சுட்டே வருவாங்க. சின்ன சின்ன துளிகளா சொட்டு சொட்டா விட்டு பூஜை அறையில் கொண்டு வந்து அந்த முத்தம் தொளிக்கும் தண்ணிய வைப்பாங்க. லைட்டா தெளிச்சு விட்டுட்டு போவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டில் கோலம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் மாட விளக்கு தான் முதலில் வெளியில இருந்து விளக்கு ஏற்றி, அப்புறம் தான் வீட்டுக்குள் விளக்கு ஏற்றுவார்கள். அதனால விளக்கு மாட விளக்கு ஏற்றிய பிறகுதான் வீட்டுக்குள் விளக்கேற்றணும். மாட விளக்குங்கிறது நம்ம குலதெய்வ அம்சமாகவும் இருக்கும். நம்மளுடைய முன்னோர்கள், மூதாதையர்கள் எல்லாமே இந்த மாடக்குழியில் உட்கார்ந்திருப்பது போல அர்த்தம். அதனால முதல்ல அவங்கள வரவேற்கும் விதமாக அந்த விளக்கு வெளியில நிற்கும் தெய்வங்களை வரவேற்கும் விதமாக அந்த விளக்கை ஏற்றிவிட்டு, அப்புறம் வீட்டுக்குள் உள்ள விளக்குகளை ஏற்றுவது மிக சிறப்பாக இருக்கும். அதனால மாட விளக்குங்கிறது ஒத்தையா இரட்டையாங்கிற கணக்கு கிடையாது. விளக்குகளில் ஆண் பெண் கிடையாது. அதனால் பெண்ணாக தான் பாவிக்கப்படுகிறாள் விளக்கு. ஆனா ஒற்றை விளக்காக இருப்பது சரியாக இருக்கும். ஆனா ஒற்றை விளக்கு ஏற்றுவது சிறப்பாக ஒரு விஷயம். ஏன் துணை விளக்கு ஏன் வைக்கிறாங்கன்னா, பெண்ணை வீட்டுக்கு அனுப்பும்போது அந்த காலத்தில் பெண் தோழிகள்னு சொல்லிட்டு அனுப்புவாங்க. பெரிய பெரிய பணக்காரங்கள் பெண்ணுடைய தோழிகள்னு சொல்லிட்டு இப்ப அனுப்புவாங்க. அதனால் அந்த ஒரு பெண் போகும்போது அவளோட தகுதி கம்மியானவங்களை தோழிகளாக அனுப்புவாங்க. அனுப்பும்போது அந்த பெண்ணுக்கு உறுதுணையாக அந்த இருப்பாள் அந்த தோழிகள் அப்படிங்கிறதுக்காக அந்த பக்கம் அனுப்பி வச்சு அங்க வீட்டுல மாப்பிள்ளைகளை பார்த்து அந்த வீட்டுக்கு பணிவிடை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால அந்த துணை விளக்கு ஒரு பெண் குத்து விளக்காகவும் துணை விளக்காக ஒரு 2 விளக்கை நம்ம எடுத்துட்டு போறது வேற. அது பெண் கையில் எடுத்துட்டு போக மாட்டா. பெண் குத்து விளக்கை தான் தன்னுடைய விளக்காக எடுத்துட்டு போவாள். துணை விளக்கு அது கூட நிற்பதாக இருக்கும். அவ்வளவுதான். அது பெண்ணாக தான் இருக்கும். அதுங்க ஆண் தத்துவம் கிடையாது. பெண்ணை அனுப்பும் போது குத்து விளக்காக அனுப்புகிறாள். அவள் பக்கத்தில் துணை விளக்காக தோழிகளாக வருகிறது. அவ்வளவுதான் விஷயம். இரட்டை விளக்கு ஏற்றணும் இல்ல. ஆனா எல்லா வீட்லயும் தோழிகள் போவது கிடையாது. நல்ல வசதியான வீட்டில் தோழிகள் இருப்பாங்க. எல்லாரும் தோழிகளை கூட அனுப்புவது கிடையாது. அதனால ஒற்றை விளக்கு ஏற்றுவதில் தவறு ஏதும் இல்லை. அதனால விளக்கை எப்போதும் விளக்கேற்றி மாடக்குழி விளக்கையும் சரி, வீட்டில் உள்ள விளக்கையும் ஏற்றி வீட்டை ஒளிமயமான நல்ல சுபிட்சமான வாழ்க்கையை பெற்று நல் வாழ்க்கை வாழுங்கள். நன்றி, வணக்கம்.